அண்மை செய்தி தம்பிதுரைக்கு எதிரான ஆக்கிரமிப்பு வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரையின் சென்ட் பீட்டர்ஸ் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் சென்னை அடுத்த கோடம்பேடு கிராம நிலங்களை ஆக்கிரமித்து மின்சார துணை நிலையம் மற்றும் தனியார் பாதை, மாணவ மாணவிகள் தங்கக்கூடிய விடுதி கட்டிடம் உள்ளிட்டவை கூறி கோணம்பேடு கிராம பொதுநல சங்கத்தின் சார்பில் வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிராமத்திற்கு அருகில் உள்ள ஆவடி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாததால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு பள்ளியின் வசதிக்காக வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சுரேந்தர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சர்வே அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சர்வே அறிக்கையில் கல்லூரி கட்டிடம் என சுமார் 2476 சதுர மீட்டர் நிலமானது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சம்பந்தப்பட்ட வருவாய் அலுவலர் மற்றும் ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 12 வாரத்திற்குள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட உட்பட ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆட்சியருக்கும் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. அண்மை செய்தி தம்பிதுரைக்கு எதிரான ஆக்கிரமிப்பு வழக்கில் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்கிக்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். வணக்கம். அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரையின் சென்ட் பீட்டர்ஸ் கலை அறிவியல் மற்றும் பொறியியல் கல்லூரி மற்றும் பல்கலைக்கழகங்கள் சென்னை அடுத்த கோடம்பேடு கிராம நிலங்களை ஆக்கிரமித்து மின்சார துணை நிலையம் மற்றும் தனியார் பாதை, மாணவ மாணவிகள் தங்கக்கூடிய விடுதி கட்டிடம் உள்ளிட்டவை கூறி கோணம்பேடு கிராம பொதுநல சங்கத்தின் சார்பில் வழக்கு ஒன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கிராமத்திற்கு அருகில் உள்ள ஆவடி நகராட்சி உயர்நிலைப் பள்ளியில் எந்த ஒரு அடிப்படை வசதிகளும் இல்லாததால் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு பள்ளியின் வசதிக்காக வழங்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சுரேந்தர் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போது திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தரப்பில் சர்வே அறிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. அந்த சர்வே அறிக்கையில் கல்லூரி கட்டிடம் என சுமார் 2476 சதுர மீட்டர் நிலமானது ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற சம்பந்தப்பட்ட வருவாய் அலுவலர் மற்றும் ஆவடி மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அறிக்கையை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் 12 வாரத்திற்குள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திருவள்ளூர் மாவட்ட உட்பட ஆக்கிரமிப்புகளை அகற்ற ஆட்சியருக்கும் இந்த உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள். சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.